Praise the Lord. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல நாளிலும் கூட தேவ சமூகத்திலே வந்து நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உண்மை உள்ளவரே, நன்மை செய்கிறவரே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, எங்களை உண்டாக்கி உருவாக்கினவரே, எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய தயவும் எங்களை மட்டுமாய் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே இந்த நல்ல வேலையை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆண்டவரே இரக்கத்திலும் மன உருக்கத்திலும் நீடிய சாந்தம் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறது ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இது இந்த மாதத்திலே கடந்த 25 நாட்கள் எங்களோடு கூட இருந்து இந்த 26ஆம் நாள் மாலை வேளையிலே இந்த புதன்கிழமை சத்திய வேத வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க அதிலே மகத்துவமான காரியங்கள், மகிமையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள், நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர்தாமே வார்த்தையின் மூலமாய் பேசுகிற அடியானை மறைத்து பேசும் கேட்கிற ஒவ்வொரு செவிகளும் இருதயமும் உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவிலால் நிரப்பப்பட கிருபையர்தான். தொடர்ந்து உம்முடைய இரக்கம் கிடைக்கட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே தேவநாம மகிமைக்காய் நாம் ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். ஒரு பாடலை பாடுவோம். பாடல் 492வது பாடல், மான்கள் நீரோடை வான். நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தஞ்சமே நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் தேவனே, ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. சந்நிதியில் வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்று ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. நீரோடை வாஞ்சித்து கதறும் போ தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. கலங்குவதே ஆத்துமா கலங்குவதே,
நேசரை நினைத்திடுவோம். தினம் பாற்றிடுவேன். அவரின் ரட்சிப்பினால் தினம் துதித்து போற்றிடுவேன். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. மலைகளிலும் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. கிருபை கனிந்தே தேவரே பகற்காலத்தே அறிகின்றே. பாட்டு எந்த இருக்கின்றது இரவினில் பாடும் பாட்டு இருக்கிறது. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. கண்மழையாம் தேவன் நீரனை எதிரிகளால் உடைந்தே தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. மங்கள் நீ அஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவ நாம மகிமைக்காய் இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகங்கள் 16ஆம் அதிகாரம் 12, 13 வாசித்து தொடர்ந்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13. அங்கே இருந்து மக்கோதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே
வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நேரத்திலே வாசித்த சத்திய வார்த்தைகள் மூலமாய் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமான காரியங்கள், நன்மையான காரியங்கள், ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே உம்முடைய தாசனாகிய பவுலை தெரிந்தெடுத்து பவுல் அநேக தேசங்களுக்கு சென்று உம்முடைய நாமத்திற்காய் ஒரு வைராக்கியம் உள்ள ஊழியக்காரனாய் சபைகளுக்கு ஆண்டவரே அநேக காரியங்களை உம்மிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று உபதேசம் செய்ததை அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே வாசிக்கிற வார்த்தைகள் மூலமாய் தேவன் தாமே அதிலே சொல்லப்பட்ட மறைவான மன்னாவை, ஆசீர்வாதத்தை, எச்சரிப்பை, அதிலே சொல்லப்பட்டிருக்கிற நன்மைகளை, அதிலே காணப்படுகிற காரியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவ இரக்கமும், அது மட்டுமல்ல, அதில் ஒரு அற்புதமான ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அந்த காரியம் எங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு எப்படிப்பட்ட காரியம் வேண்டும் என்று இந்த நாளிலே தேவன் தாமே எங்களோடு கூட பேசு. நீ தாமே மறைத்து, அடியனை மறைத்து பேசு. உன்னுடைய நாம மகிமைக்கென்று நீ சகலவற்றையும் செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டுமாய் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். இந்த நேரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக பட்டணங்களுக்கு அவர் செல்லுகிறார். அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு பட்டணம். அது மட்டுமல்ல, அந்த பட்டணத்திலே நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இங்கே 12ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது மக்கதேனியா என்கிற ஒரு தேசம், அந்த தேசத்திலே ரோமர்கள் குடியேறி இருக்கிறார்கள். அதிலே ஒரு பட்டணத்திற்கு பெயர் பிலிப்பு என்கிற பட்டணம். பிலிப்பி என்கிற அந்த பட்டணம். அந்த பட்டணத்திலே பவுல் சில நாட்கள் தங்கியிருக்கிறார். அவர் தங்கியிருக்கிற நாட்களிலே நீங்கள் கவனம் இதிலே வாசிக்கிற பொழுது 13ஆம் வசனத்திலே ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து என்று ஒரு காரியத்தை நாம் இங்கே கவனிக்கிறோம். எப்படியாமாம்? வழக்கமாய் ஜெபிக்கிற இடம். அவைதான் நாம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஜெபத்தை வழக்கமாக கொண்டிருக்க வேண்டியது மிக அவசியம். ஒரு தேவதாசன் நமக்கு அது ஒரு முன்மாதிரியாக அவர் ஜீவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், அவர் ஜெபிக்கிற இடத்திலே ஸ்திரீகள் கூடி வந்து அங்கே அந்த தேவ மனுஷன் மூலமாக தேவனை குறித்து அறிய அவர்கள் விரும்புகிறார்கள். ஏனென்றால் அந்த பட்டணத்திலே எல்லா விதமான ஜனங்களும் கலந்திருக்கிற ஒரு தேசமாக இருக்கிறது. அங்கே நாம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ, அவள் 14ஆம் வசனத்திலே சொல்லுகிற பொழுது தியாத்ரா என்கிற ஒரு ஊரை சேர்ந்தவள். மக்கதோனியா நாடு, பிலிப்பி பட்டணம், தியாத்திரா என்கிற ஒரு ஊர். அந்த ஊரிலே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவள் என்ன செய்கிறாளாமா? ரத்தாம்பரம். ரத்தாம்பரம் என்றால் நீங்கள் அதை ஆங்கிலத்திலே வாசிக்கிற பொழுது அங்கே பெரும் பெரும் பணக்காரர்கள் தங்களுடைய வீட்டிலே அலங்காரத்திற்காக வாங்குகிற ஒரு, அது எப்படி என்று சொல்லலாம், ஒரு பட்டு துணி என்று சொல்லலாம். மிக விலை மதிப்பு மிக்க பொருள். நீங்க வட இந்தியாவிலே சென்றீர்களானால் அங்கே பெரிய பெரிய ராஜா அரண்மனையிலும் பெரிய பெரிய இடங்களிலே இதை போன்ற அதனுடைய மதிப்பு நம்முடைய
மதிப்பின்படி குறைந்தது 5000, 10,000 அல்லது லட்சக்கணக்கிலே இருக்கும். அவ்வளவு மதிப்புமிக்க அந்த துணிகளை விற்று கொண்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ. ஆனால் அவள் ஒரு வியாபாரி மட்டுமல்ல, அவள் தேவனை வணங்குகிற ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். ஆமென். இன்றைக்கு அநேக ஜனங்கள் வேலைக்கு செல்கிறார்கள். ஆண்டவர் இந்த பூமியை படைத்த பொழுது அங்கே ஆதாமை பார்த்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே மனுஷனை படைத்து இந்த பூமியை அவன் பண்படுத்தவும் பாதுகாக்குவமாக கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே தொடர்ந்து ஆதாமுடைய பிள்ளைகளாகிய காயினும் சரி, ஆபேலும் சரி, அவர்களும் அங்கே தோட்டத்திலே வேலை செய்கிறவர்களாக தொடர்ந்து நீங்கள் அங்கே வாசித்துக் கொண்டு வருகிற இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மாடு மேய்ப்பவர்களாக, ஆபிரகாமை நீங்கள் பார்த்தால் அவர்களும் அநேக விவசாய வேலைகள் மற்றும் பெரிய பெரிய ஆடு மாடுகள் இன்னும் அநேக ஒட்டகங்களை இப்படி வளர்த்து அதன் மூலமாக வருமானம் சேர்த்து கொண்டு குடும்பத்தை போஷிக்கிற அல்லது குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற ஒரு காரியத்தை செய்கிறார்கள். ஏன் இங்கே நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு அநேகர் வேலை வேலை என்று சொல்லி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுக்குரிய காரியத்தை, தேவனை மறந்து விடுகிற ஜனங்களாக, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, அது குறிப்பாக நம்முடைய திருப்பூர் பட்டணத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், காலை நேரத்திலே புறப்பட்டு சென்றால் இரவு எத்தனை மணிக்கு வருகிறார்கள் என்று கூட தெரியாது, ஆண்களானாலும் பெண்களானாலும். அதுபோல ஞாயிற்றுக்கிழமை லீவ் என்பது மிக கடினமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரங்களிலே நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அரசாங்க வேலையோ அல்லது தோட்ட தொழிலாக இருக்கும் பொழுது காலை சென்று சாயங்காலம் திரும்பி விடலாம். ஆனால் திருப்பூரிலே பார்த்தீர்களானால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு அநேக பட்டணங்களிலே இப்படி, இங்கே நம்ம ஐடி ஃபீல்டு என்று எடுத்தால் அங்கே 3 ஷிஃப்ட் இருக்கிறதை பார்க்கிறோம். இரவு பகல் காலையிலே இப்படி தொழில் ரீதியாக இன்றைக்கு அநேக வாலிபர்கள், அநேக இளம் பெண்கள் வேலைக்கு செல்கிற அவர்கள் தேவனை குறித்தான காரியத்திலே மிகவும் ஒரு லேக் என்று சொல்லுவார்கள். என்னால அங்கே அது சரியானபடி அதற்கு கலந்து கொள்ள முடியாதபடி அல்லது அதற்குரிய பின்தங்கி இருக்கிறதை தேவனை குறித்த காரியத்திலே நம்ம கவனிக்க முடிகிறது. ஆனால் இந்த ஸ்திரீ, ஏன் இவளை நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம் என்றால், இவளிடத்திலே கர்த்தர் காண்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். நான் இன்றைக்கு இந்த ஸ்திரீயினுடைய குணாதிசயங்கள், 5 குணாதிசயங்களை நம்ம தியானிக்க போகிறோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 5 குணாதிசயங்கள் இவளிடத்திலே இருக்கிறது. இவள் வீணாய் ஊரை சுற்றுகிறவளோ அல்லது எந்த நேரம் வேலை வேலை என்று அதிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தேவனுக்குரிய காரியத்தை மறந்து விடுகிற ஒரு ஸ்திரீயாக அல்லாமல், நீங்க கவனித்தீர்களானால் அங்கே 13ஆம் வசனத்திலே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல உட்காருகிற பொழுது இந்த ஸ்திரீகளும் உபதேசத்தை கேட்க அங்கே வருகிறார். இந்த லீதியாலும் இதை ஒரு வழக்கமாக தொடர்ச்சியாக அவள் செய்து கொண்டு வருகிறாள். அது அவளுடைய அந்த விசுவாசத்தை, அவளை தேவனுக்கு கொடுக்கிற அந்த கணத்தை, தேவனுக்கு கொடுக்கிற அந்த மரியாதையை நாம் இங்கே கவனிக்கிறோம். பாருங்கள், அங்கே அநேக ஸ்திரீகள் கூடி வருகிறார்கள். அதிலே 14ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கலாம். அப்பொழுது யாத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால், போதும்.
ஒரு ஸ்திரீ. ஏன் இந்த ஒரு ஸ்திரீ? அநேக ஸ்திரீகள் இருக்கிறார்கள். இந்த ஒரு ஸ்திரீ அவள் எப்படி இருந்தாலாமாம், அதை வசனத்தை கவனித்து என்ன உபதேசம் கொடுக்கிறார்கள் என்று கவனமாக கேட்கிற குணம் அவளிடத்திலே இருந்தது. முதலாவது அவளுக்குள்ளாக காணப்படுகிற காரியம் தேவனுக்காக மரியாதை செலுத்துகிறது. தேவனை தேடுகிற காரியங்களிலே தேவனுக்காக அவள் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு ஸ்திரீயாக அவள் இருக்கிறாள். அதனாலதான் பாருங்க, அந்த குறிப்பிட்ட ஸ்திரீ பவுல் சொல்லுகளை கவனிக்கிறாள், கேட்டுக்கொண்டு இருக்கிறாள். இரண்டாவது அதை அவள் என்ன செய்கிறாளாமாம், அவள் சொல்லியவைகளை கவனிக்கும்படி அதை கவனிக்கிறார். அநேகர் சபைகளிலே வந்து உட்காருகிறார்கள், அங்கே ஜெபிக்கிறார்கள், நன்றாக பாடுகிறார்கள், நன்றாக உடை உடுத்தி கொண்டு வருகிறார்கள், நன்றாக அங்கே உலக பிரகாரமாக இன்னும் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் அதை கவனிக்கிற ஆட்களாக நாம் இருக்கிறோமா என்று இங்கே மிக முக்கியமாக நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த உபதேசத்தை, அந்த வார்த்தைகளை, அந்த வசனத்தை அவள் கவனிக்கிற காரியத்தை கர்த்தர் அவளிடத்திலே காண்கிறார். ஆமென். நீங்க கவனம் செலுத்தவில்லை என்றால், தேவனை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லை என்றால், தேவனை குறித்து நீங்கள் அந்த மரியாதையை, அந்த கனத்தை கொடுக்கவில்லை என்றால், தேவன் உங்களிடத்திலிருந்து வேறொரு நபர் யார் அதை கவனமாய் கேட்கிறார் அவரிடத்தில் அவர் சென்று விடுவார். அதை நம்ம மிக கவனமாக கவனிக்க வேண்டும். நம்ம அதை எப்படி உதாரணமாக சொல்லலாம் என்றால், பள்ளியிலே ஒரு 50 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால், அதை யார் கவனமாக கேட்டு கவனமாய் புரிந்து கொண்டு அதை அக்கறை எடுத்து அதை தன்னுடைய முழு கவனத்தையும் அதிலே செலுத்துகிறார்களோ, சொல்லப்படுகிற பாடத்தை அங்கே சரியாய் உட்கொள்கிறார்களோ, அவர்கள்தான் சிறந்த மாணவர்களாக வர முடியும். அதே போல நீங்க வேலைக்கு செல்கிற இடத்திலே நீங்க உங்க எஜமான் சொல்லுகிறதை கவனமாய் கேட்டு அவர் சொன்னியபடி செய்யும் பொழுது உங்கள் எஜமான் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்வார். அதுதான் இங்கே தேவன் அவளுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, வேதத்திலே ஒரு சிலரை நம்ம இங்க கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஸ்திரீ சொல்லியவளை கவனிக்கிறார். நீங்க வேதத்தை வாசிங்க, யாக்கோபு 1:22, 23 கவனிங்க, வாசிப்போம். எடுத்து ஒரு சீக்கிரம் வாசிப்போம். ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. சபைகளுக்கு செல்றாங்க, கேட்கிறாங்க, ஆனா வீட்டுக்கு வந்த உடனே பாஸ்டர் நேத்து என்ன பைபிள் வசனம் சொன்னாருன்னு திடீர்னு போன் பண்ணி கேட்டாலோ, அல்லது யாராவது என்ன செய்தி கொடுத்தாங்க, எதை தலைப்பை வைத்து என்ன ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேசினார்கள் என்று கேட்டா அதை மறந்துடுவாங்க. அதைத்தான் அங்கே யாக்கோபு சொல்லுகிறார். கண்ணாடி முன்னாடி மூஞ்சியை நின்று பார்த்துட்டு அந்தல போனோன்னு என் மூஞ்சியில இந்த இடத்துல கருப்பு இருக்கா, அந்த இடத்துல வெள்ளை இருக்கா, இந்த இடத்துல இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு குழம்பிக்கிற ஜனங்கள் தான் இன்னைக்கு அநேகர். என்னது எல்லாரும் என் மூஞ்சி பாக்குறாங்க, என் மூஞ்சி என்ன, ஏதாவது நான் பவுடர் அடிக்க மறந்துட்டேனா, அல்லது நான் மேக்கப் போட விட்டுட்டேனா, அல்லது என் தலை களைஞ்சி விட்டுறதா, இப்படி அங்கே சரீரத்திற்கு முக்கியத்தை கொடுக்கிற அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இன்னைக்கு அதிகரித்து வருகிறார்கள். அதைத்தான் இங்க யாக்கோபு வேத வசனத்தை கேட்டு அந்த இடத்தை விட்டு கடந்த உடனே அதை மறந்து விடுகிற ஜனங்களாக எத்தனை வாசித்தீங்க? வாசிங்க இன்னொரு தடவை.
மறந்து விடுவான். அதை மறந்து விடுகிற ஜனங்கள் தான் இன்னைக்கு அதிகரித்து கொண்டு வருகிறார்கள். நம்ம அப்படி இருக்கிறோமா, அல்லது இந்த லீதியாளை போல சொல்லியவைகளை கவனித்துக் கொண்டு இருக்கிறோமா என்று நம்ம அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நீங்க அங்க பாருங்க, இயேசு லூக்கால வாசிங்க, லூக்கா 21:38 வாசிங்க. ஜனங்கள் எல்லோரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். எப்ப வருவாங்களாமா? அதிகாலம். அவருடைய வசனத்தை கேட்கும்படி காலையிலே அதிகாலையிலே வந்து காத்திருக்கிற ஜனங்கள் இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் காலையில இருந்து சொன்ன வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை, அந்த உபதேசங்களை, அந்த பிரசங்கங்களை கேட்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் குறைந்து கொண்டு வருகிற காரியமா இருக்கு. ஏன் தேவன் இந்த பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார்? இது கடைசி காலம். ஏன் இது ஒரு கொடிய காலம்? ஏன் இது ஒரு நம்மை வஞ்சிக்கிற காலம், நம்மை ஏமாற்றி போடுகிற காலம் என்றால், அந்த நாட்களிலே இருந்த ஜனங்கள் அதிகாலை நேரத்திலே தேவனிடத்திலே ஓடி சென்று வசனத்தை கேட்கிறவர்களாய். அது மட்டுமல்ல, இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா பவுல் வழக்கமா ஜெபம் பண்ற இடத்துல அங்கே வந்து கூடி வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம போன் பண்ணியோ அல்லது வாங்க என்று அழைப்பு கொடுத்தா கூட 100க்கு 10 பேர் கூட வந்து உட்காருவதற்கு இன்னைக்கு ஜனங்கள் குறைந்து கொண்டு வருகிறார்கள். எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க, இன்னைக்கு முழுவதுமாக உலக காரியங்களே, உலகத்தை குறித்து, உலக கவலைகள் அல்லது ஏதாவது குடும்ப பிரச்சனைகள், தனிப்பட்ட காரியங்கள், பண தேவைகள், வியாதி காரியம், இப்படி நூற்றுக்கணக்கான காரியங்களை சொல்லி இங்கே தேவனை குறித்தான காரியத்திலே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதைத்தான் நாங்கள் வசனத்தை கேட்டு அவர் என்னவாகி விடுகிறார்களாம், மறந்து விடுகிற ஜனங்கள். ஆனால் இங்க நீங்க கவனிக்கிற பொழுது இந்த லீதியால் அவள் என்ன செய்கிறாள்? அவள் அதை கேட்டு அவள் விசுவாசிக்கிறாள். தேவனை முழுவதுமாக அவள் விசுவாசிக்கிறதுனாலே கர்த்தர் இங்க என்ன செய்கிறாள்? அவருடைய இருதயத்தை திறக்கிறார். நீங்க அதை விசுவாசம் கொண்டு, நீங்க அந்த வார்த்தையை நீங்க கவனித்து, அந்த வார்த்தைக்குரிய மரியாதையை, அந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்க ஒரு பழக்கமாக கொண்டிருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தோடனே அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கே மறந்து விடுவாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இன்னைக்கு அதிகரித்து வருகிறார்கள். ஏன் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் தங்குவதில்லை? ஏன் அந்த குடும்பத்திலே பிரச்சனைகள், போராட்டங்கள், வேலைக்கு செல்ற இடத்துல போட்டு நெருக்கடி ஏற்படுகிறது? அல்லது குடும்பத்துல பாத்தீங்கன்னா எந்த நேரம் ஒரு குழப்படியமான சூழ்நிலை என்றால் அங்க தேவனுக்குரிய காரியத்தை தேடுவதற்கு இன்னைக்கு நேரத்தை அல்லது அதை கவனத்தோடோ அல்லது அங்கே சொல்லப்படுகிற அந்த தேவனுக்குரிய அந்த மரியாதை செலுத்துகிற காரியத்திலே, அங்கே வேதத்தை குறித்து வார்த்தைகளை குறித்தான அந்த எச்சரிப்புகள் இன்னைக்கு மறதியின் காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவள் கவனித்து பார்த்தீர்கள், இந்த ஸ்திரீ மிகப்பெரிய ஒரு வியாபாரி, லட்சக்கணக்கில் வியாபாரம் செய்கிறவள். ஆனாலும் என்ன செய்யவில்லை? தேவனை அவள் மறந்து விடலை. தேவனை தேடுகிற உணர்வோடு, தேவனுக்குரிய காரியத்தில் அங்கு அநேக ஸ்திரீகள் இருந்தாலும் இவள் தேவன் மேல் முழு விசுவாசத்தோடு, தேவன் மேல் அங்கே அந்த தேவ மனுஷன் சொல்லுவதை மிக கவனமாக, உன்னிப்பாக அதை அவள் கவனித்து கொண்டு வரும். அதை தொடர்ந்து வழக்கமாக வைத்திருக்கிறார். அதைத்தான் அங்கே இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா அதிகாலமே கூடுறப்போ ஜனங்கள் உடனடியாக அங்கே காலையிலே போய் கேட்க ஆரம்பிக்கிறார். இது தேவ பிள்ளைகளிடத்திலே காணப்படும் பொழுது மட்டும்தான் நமக்கு, அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதமா அல்ல, அந்த ஆசீர்வாதம் தேவன் நமக்கும் வைத்திருக்கிறார். அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம பெற்றுக்கொள்ளத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? தொடர்ந்து
நம்ம அதை வழக்கமாக காலையிலே ஜெபிக்கிறதும், சாயங்கால குடும்ப ஜெபமும், அதுபோல புதன்கிழமை வேத வாசிப்பு, புதன்கிழமை வெள்ளிக்கிழமை உபவாசம், அங்கே சனிக்கிழமை ஆயத்த நாள், ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஆராதனை, இப்படி வழக்கமாக நம்ம தொடர்ந்து தேவனுக்குரிய காரியத்தை, தேவனுக்குரிய செய்கைகளிலே நம்ம ஈடுபடுறப்போ தேவன் நிச்சயமாய் நமக்கு என்ன செய்வார்? லீதியாளை போல நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பார். பாருங்க, இங்கே அவள் செய்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அவள் முழு விசுவாசத்தோடு தேவனை விசுவாசிக்கிறாள். அவள் என்ன செய்யப்படுகிறாளாமா? 15ஆம் வசனம், அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார். போதும். பாருங்க, அங்க வீட்டாரையும் அவள் அந்த சத்தியத்திற்குள்ள, அந்த விசுவாசத்திற்குள்ளாக, அங்கே தேவனுக்குரிய காரியத்தை, தேவனை தேடுகிற வழக்கத்திலே தேவனுக்குரிய எல்லா விதமான காரியங்களை அவள் மட்டுமல்ல, அந்த குடும்பத்தாருக்கும் அந்த அக்கறையோடு அவள் செயல்படுகிறாள். அந்த அக்கறை அந்த ஸ்திரீக்கு வருகிறது. ஒரு சபை, ஸ்ரீ எப்பொழுதும் சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு சபையிலே செல்லுகிற ஒரு குடும்பமானது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அக்கறை கொள்ள வேண்டும். சாரி, அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன் மட்டும் சபைக்கு செல்வார், மனைவி எங்கேன்னு கேட்டா அங்க உறவினர்கள் வந்து விட்டார்கள், அல்லது மதியம் சாப்பாட்டுக்கு, அல்லது இந்த காரியம் அந்த காரியம் என்று ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லும். அல்லது மனைவி மட்டும் வருவா, கணவன் எங்கேன்னு கேட்டா அங்க இன்னைக்கு வேலை இருக்கு, அல்லது இந்த காரியம் வந்தா ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கும். சிறு பிள்ளைகள் அப்படித்தான். சிறு பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் இங்க தேவ சமூகத்துல வர்றதுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு படிக்கும் காரியமோ அல்லது வேற ஏதாவது கமிட்மெண்ட்ல போகிறதை நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே இன்னைக்கு நம்மை சுற்றி நெருக்குகிற ஒரு நெருக்கடி. குடும்பத்திற்கு வருகிற அந்த நன்மைகளை, குடும்பத்துக்கு வருகிற அந்த ஆசீர்வாதங்களை நம்ம அனைவரும் பெற முடியாதபடி இன்னைக்கு அது சாத்தானினாலே வருகிற ஒரு பெரிய தந்திரமாகும். நீங்க இதை எல்லாவற்றையும் விட்டு நீங்க குடும்பமாய் வந்து பாருங்க. அநேகர் அப்படி செய்கிறதுனாலதான் அநேக குடும்பங்கள் எல்லா நன்மைகளோடும், நல்ல சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் நிறைய அநேக குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கிறது. அந்த குடும்பத்தோடு நம்ம குடும்பமும் வர வேண்டும் என்று இவளுக்கு அந்த அக்கறை இருக்கிறது. அதனால்தான் பாருங்கள், அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம். பாருங்க, அவளுக்கு அந்த வழக்கமாக இருக்கிறது. அவள் ஒரு யூத மரப்பறை அடியோ அல்லது அங்க அன்றைக்கு இருந்த அந்த காரியத்தில், ஆனால் தேவனுக்குரிய காரியத்திலே அவள் என்ன செய்தாள்? வழக்கம் கொண்டிருந்தாள், கவனித்து கேட்கிறாள். வசனத்தினுடைய ஆசீர்வாதங்களை தனக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த விசுவாசம் அவளுக்குள்ள இருக்கு. இன்னொரு நீங்க காரியத்தை நீங்க வாசிக்கிறப்ப இதே அதிகாரத்துல பாருங்க, அந்த பட்டணத்துல இந்த ஸ்ரீ தன்னுடைய வீட்டுல தங்க சொல்ல, இவர் அங்க போய் இருக்கிற நேரத்துல அங்க ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்கிறது. அங்க ஒரு குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு ஸ்திரீ அங்க பவுலை குறித்து பிரச்சனை பண்றப்போ அந்த அந்த காரியத்தினாலே பவுல் சிறையிலே அடைக்கப்படுகிறார். நீங்க வாசித்தீங்கன்னா இதே அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை நீங்க கவனிக்கலாம். வாசிங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. நீங்க இதுல வாசித்தீங்கன்னா இங்க ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். 20ஆம் வசனத்திலிருந்து அந்த ஸ்திரீ, அந்த குறி சொல்லுகிற ஆவியை உடையவள், அவளை விட்டு அந்த பிசாசு போன உடனேயே அவள் என்ன செய்யப்படுகிறாளாமா? அங்க அவள் புத்தி மயக்கம் தெளியப்படுகிறாள். ஆனா அந்த பட்டணத்துக்காரன் அவன் என்ன செய்கிறான்? அவளுக்கு அப்படி நடந்ததை கேட்டு அவன் என்ன செய்கிறான்? இவன் நமக்கு விரோதமாய் அவர்கள்
அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து இல்ல அவர்களை இல்ல அதிகார ஒரு நிமிஷம் நான் சொல்ல வர்றது 16 வாசிக்கலாம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவனை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னார். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் எடுத்து கொண்டு போனார்கள். பாருங்க, இங்க நீங்க கவனித்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ அவள் குறி சொல்லுகிறவள், ஆனால் அந்த குறி சொல்லுகிற ஆவி கூட பவுலுக்குள்ள யார் இருக்கிறாள் என்று அவள் அடையாளம் காண்கிறாள். பவுலுக்குள்ள அடையாளம் காண்கிறாள். அதனாலதான் அவள் சொல்றா பாருங்க, இந்த மனுஷன் யாராமா? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். அது மட்டுமல்ல, ரட்சிக்கிறதுக்கு வழியை நமக்கு அறிவிக்கிறவர். பாருங்க, அதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம யாரா இருக்கிறோம்? உன்னதமானவருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள். நம்மை தேவன் இந்த பூமியில ஒரு ஊழியம் செய்ய கொடுத்திருக்காரு. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம். அப்ப இது யாருக்கு மட்டும்? பவுலுக்கு மட்டும் தானவா? அல்லது பாஸ்டருக்கு மட்டும் தானவா? தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் தேவன் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். அப்போ பாருங்க, இந்த பூமியில விசுவாசுக்கு கூட தெரியும் நம்ம யாரை வணங்குகிறோம், நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்று. அதைத்தான் இங்கே அந்த ஸ்திரீக்குள்ள இருந்த அந்த குறி சொல்லுகிற அந்த ஏவுகிற ஆவி அவனை அடையாளம் கண்ட உடனே அங்கே பவுல் பாருங்க, 1 நாள் 2 நாள், அநேக நாள், அது எத்தனை மாதங்கள் என்று நமக்கு தெரியாது, எத்தனை நாட்கள் என்று நமக்கு தெரியாது. அவள் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். அவள் சொல்ல சொல்ல அநேகர் நிச்சயமா அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிருக்கு. அந்த பட்டணமே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிரும். அதனாலதான் பாருங்க, அங்க அவளுக்குள்ள இருந்த அந்த ஆவியை அங்கே பவுல் கடிந்து கொண்ட உடனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் அதை கடிந்து கொள்கிறார். கடிந்து கொண்ட உடனே அப்பவே அது அவளை விட்டு போயிற்று. அந்த நேரமே, அது மாசக்கணக்கு வருஷக்கணக்கு எல்லாம் இல்லை. இன்னைக்கு அநேகர் அங்க நீங்க பாத்தீங்கன்னா விசுவாச விடியில் இருக்கிறவங்க ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. நீங்க உண்மையாகவே விசுவாசத்தோடு நீங்கள் அங்கே பிசாசை கடிந்து கொள்ளாது அந்த நிமிஷமே யாருக்குள் இருந்தாலும் அது புறப்பட்டு போகிற அளவுக்கு அது தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கு. அதனாலதான் பாருங்க, அந்த அவனுடைய எஜமான் அவருக்கு வர்ற அந்த வருமானம் போச்சுன்னு கண்டு பவுலையும் ஷீலாவையும் பிடிச்சு அங்க அந்த மார்க்கெட்டில் இருக்கிற அதிகாரி இடத்துல கொடுக்கிறப்போ, அது மட்டும் இல்ல, அவன் என்ன சொல்றான் பாருங்க, ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்று தவறாய் சொல்றான். அதைத்தான் இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய போராட்டங்கள், பெரிய குழப்பம் நம்முடைய தேசம் முழுவதும் இன்றைக்கு காணப்படுகிறது. என்னது? இந்த காரியம்தான். அங்கே ரோமர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு இவர்கள் சொல்றாங்க. அதான் வித்தியாசம். அதனால பாருங்க, அங்கே பவுலையும் அந்த ஷீலாவையும் பிடித்து அங்கே வஸ்திரங்களை கிழித்து போடவும் அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்து சிறையில பிடிச்சு வச்சிடறாங்க. இந்த சிறைச்சாலையிலே ஒரு சிறை காவலன் இருக்கிறான். அந்த காவலன் இங்க என்ன செய்கிறான்னு பாருங்க, அவனை பத்திரமா காவல் காத்துட்டு இருக்கிறான். ஆனா பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுகிற பொழுது தேவன் அங்கே பூமியை அசைவு ஒன்று கொடுக்கிறான். அப்ப அந்த சிறைச்சாலை அந்த அதிகாரி அவன் நித்திரை என்று பார்க்கிறப்ப கதவுகள் எல்லாம் திறந்து அங்கே அவனுக்கு அவர்கள் ஓடிட்டார்கள் என்று நினைச்சு அவன் தன்னைத்தானே கொன்று போட அவனுடைய கத்தி எடுக்கிறான். அப்ப பவுல் சொல்றாரு, நீ உனக்கு கெடுதலாக ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி அங்க கொண்டு வரப்பா அப்ப உடனடியா அவனுக்கு ஒரு, ஏன்னா அவன் இங்க இவர் யார் என்று அவன் அறிந்திருக்கிறான். அதனாலதான் அவன், ஆண்டவரே நான்
ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறான் பாருங்க. அவனுக்குள்ள அந்த ஆத்ம தாகம் அப்பவே வருது. இன்னைக்கு நம்ம போய் அநேகர்கிட்ட இல்ல ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னு சொல்றவங்க கிட்ட கூட நீங்க இன்னைக்கு இந்த இப்படிப்பட்ட விசுவாசத்தை காண முடிவதில்லை. என்னதான் சொன்னாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல அல்லது அந்த இடத்துல கண்ணாடியில் நின்று பார்க்கிற மாதிரி மறந்து போகிற ஜனங்கள் தான் இன்னைக்கு அதிகரித்து கொண்டு வருகிறார். ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றப்போ பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்றப்போ பாருங்க, அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அந்த ராத்திரியிலே அந்நேரமே அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் 34ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, அவனோடு கூட இருக்கிறவர்களையும் அவன் என்ன செய்கிறான்? ஞானஸ்நானம். அவன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுறாங்க. குடும்பத்தாருக்கும் ஞானஸ்நானத்துக்கு இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா, நான் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டே இருக்கிறேன், ஒருத்தருக்காக ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், வருஷக்கணக்கில் சொல்லிட்டு இருக்கிறேன், மனம் திரும்பலையும்பா, ரட்சிக்கப்படலையும்பா. அப்ப என்ன நமக்குள்ள பிரச்சனை என்றால், அந்த ஆத்மாவுக்காக நம்ம என்ன செய்யவில்லை? கவனமாக அந்த ஆத்மாவை குறித்த அந்த பாரம் நமக்கு இல்லாததுனாலதான். இவனுக்குள்ள அந்த ஆத்மாவை குறித்து பாரம் இருந்தது. அவனுக்குள்ள அந்த தேவனை குறித்தான அந்த பயம் இருந்தது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவன் உடனடியாக சொல்லும் பொழுது அவனுடைய வார்த்தைக்கு அங்க இருக்கிற ஒரு மரியாதை கொடுக்கிறான். ஆமென். இன்னைக்கு நம்ம சொன்ன எத்தனை பேர் நம்முடைய வார்த்தையை நம்புறாங்க? இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, அவன் சொன்னாலே பொய்யா இருக்கும், அல்லது அவன் பேசினாலே அது நம்ப முடியாது என்று சொல்லி குற்றப்படுத்துகிறது தான் இன்றைக்கு அநேகருக்குள்ளாக காணப்படுகிறது. அப்ப நம்முடைய ஜீவியம் ஒரு உண்மையுள்ள ஜீவியம், பரிசுத்தமுள்ள ஜீவியம், மற்றவர்களை நம்மை பார்க்கிற பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்கிற அந்த அடையாளம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த அடையாளம் தான் இந்த ஸ்திரீயாகிய லீதியாளுக்குள்ள இருந்தது. ஆமென். தேவன் சும்மா ஒன்னும் அவளுடைய இருதயத்தை திறக்கல. அவள் அங்கே நீங்க கவனிச்சீங்கன்னா அவள் ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறாள். என்னது? அந்த தேவதாசனை அங்க என்ன காரியம் நடக்குதுன்னு நீங்க வாசிங்க. 15ஆம் வசனத்தை வாசிங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கற்றெடுத்து விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருத்தி கேட்டுக்கொண்டாள். இது எத்தனை பேர் இன்றைக்கு செய்ய தயாரா இருக்கிறாங்க? எத்தனை ஊழியக்காரர்களுக்கு இன்றைக்கு அங்க வீட்டுல தங்குவதற்கு கூட இல்ல, வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு கூட இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க? யோசிக்கிறாங்க. ஏனென்றால் அந்த குடும்பத்துல என்ன இல்லை, சரியான விசுவாசம் இருக்காது, அல்லது அந்த குடும்பத்துல போனீங்கன்னா உலக பிரகாரமான காரியங்கள் இருக்கு. தேவன் இருக்கிற இடத்துல இந்த உலக காரியம் இருக்காது. இன்னைக்கு அநேக வீடுகள்ல போனீங்கன்னா உலக பிரகாரமான அநேக காரியங்களை காணலாம். ஆனால் இவள் சொல்லுகிற காரியம் பாருங்க, நான் கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினான். அப்படின்னா என்னது? அவளுடைய ஜீவியம் ஒரு கிறிஸ்தவனுக்குரிய, அந்த கிறிஸ்தவ குடும்பத்துக்குரிய காரியம் அவளுடைய வீட்டில் இருக்கிறது. ஆமென். அப்ப அந்த வீட்டுக்குள்ள அந்த காரியங்கள் காணப்பட வேண்டும். அந்த வீட்டுல அந்த ஸ்திரீ புருஷனும் குழந்தைகளும் அல்லது அவர்களுடைய தாய் தகப்பனும், அது யார் அங்க இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் உள்ளும் அந்த விசுவாசம் இருக்கு. அநேக குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் என்றாலே அநேகர் உட்கார மாட்டாங்க. ஒரு ஆளோ 2 பேரை தான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாம் அங்க போய் இந்தலையும் அந்தலையும் ஏதாவது ஒரு வேலை என்று சொல்லி கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாருங்க. அப்ப என்ன காரியம் அது? அவர்களுக்கு தேவனை குறித்த அந்த அக்கறை இல்லை. தேவனை குறித்தான வார்த்தையை குறித்தான தேவனிடத்தில் வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு என்ன இல்லை? அவர்கள் அந்த சிந்திக்கிறது இல்லை.
ஆனால் இவள் என்ன செய்கிறாள் பாருங்க, தன் வீட்டிலே தங்கும்படி வருந்தி கேட்டுக்கொள்கிறாள். அதனாலதான் பவுல் அங்கே அநேக நாட்கள் அந்த வீட்டுலதான் இருக்கார். பவுல் அந்த ஸ்திரீ அந்த லீதியாளுடைய வீட்டுல தான் தங்கி இருந்தார். அதைத்தான் நம்ம அங்க 2 ராஜாக்கள்ல கூட வாசிக்கிறோம். அங்கே எலிசா சூனேமியால் என்கிற அந்த பட்டணத்துக்கு, சூனேமியா என்கிற அந்த பட்டணத்துக்கு போறப்போ அங்கு ஒரு ஸ்திரீ, நீங்க வாசிங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல, சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். போதும் பாருங்க, அங்கிருந்து ஒரு ஸ்திரீ, அவள் எப்படிப்பட்டவள்? ஒரு ஒரு ரெஸ்பெக்டட் உமன். லைக் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பட்டணத்துக்கு போனீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த ஊர்ல இவங்க தான் பெரிய ஒரு நல்ல வசதி வாய்ப்புள்ளவர்கள், ஒரு மரியாதைக்குரியவர்கள் அப்படி என்று சொல்ல. அதை போல அந்த ஸ்திரீ அவ்வளவு ஒரு கனத்துக்குரிய ஸ்திரீயா இருந்தாலாம். எப்படி இந்த தியாத்திராவில் இருக்கிற இந்த ரத்தாம்பரம் விற்கிறவள் அவ்வளவு ஒரு அந்தஸ்தில் உள்ளவள். அப்ப தேவன் அந்தஸ்து உள்ளவங்கிட்ட தான் இருப்பாரா? அப்படி அல்ல, தேவன் எல்லா இடத்திலையும் இருப்பார். ஆனால் அவர்களுக்குள்ளாக அந்த விசுவாசம் தான் அந்த தேவனுடைய மனுஷர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை தேவன் கவனிக்கிறார். இந்த நீங்க சுனேமியால கவனிச்சு பாருங்க, அவள் என்ன செய்கிறாள் என்று. அப்படியே அவன் பயன்படுத்தி வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். பாருங்க, அங்க போய் எலிசா போய் தங்குறார். அது மட்டுமல்ல, நீங்க தொடர்ந்து நீங்க வாசிக்கிறப்ப அங்க ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கலாம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பாருங்க, அந்த ஊழியக்காரருடைய ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியமா இருந்தது? ஒரு பரிசுத்தம் உள்ள ஜீவியம். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களை வீட்டுக்குள்ள ஏத்தறக்கே அநேகர் யோசிக்கிறாங்க. அவர் வந்தா ஏதாவது ஒரு கடன் கேட்க வர்றாரு அல்லது ஏதாவது ஒரு அப்படி என்று சொல்லி இன்னைக்கு ஊழியர்களை குறித்தான ஒரு காரியம் இன்றைக்கு அநேக இடங்கள்ல காணப்படுகிறது. தேவனுடைய ஊழியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஒரு சாட்சி நிறைந்த ஜீவியம் இருக்க வேண்டும். எலிசாவுக்குள் அது இருந்தது, பவுலுக்குள் அது இருந்தது. தொடர்ந்து வாசிக்கலாம். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கும் ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். பாருங்க, அந்த தேவ மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு பெரிய மரியாதை செய்து கொடுக்க. தன்னுடைய வீட்டுல மேல் மாடியில அவர்களுக்கு எலிசாவுக்கு என்று ஒரு ஸ்பெஷல் ரூமே கட்டி கொடுக்கிறார். கட்டல், விளக்கு, டேபிள், இப்படி என்ன வசதி வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார். அந்த உபசரிப்பு, அந்த கவனிப்பு, அதுதான் இங்கேயும் நம்ம லீதியாளுக்குள்ளேயும் கவனிக்கும். தேவ பிள்ளைகள் பாருங்க, தேவ மனுஷர்களை நீங்க எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறீர்களோ, எந்த அளவுக்கு தேவனுக்குரிய அந்த நன்மைகளை அங்கே தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு நீங்க அவர்களுக்கு மரியாதை கனத்தை கொடுக்கிறீர்கள், அந்த ஆசீர்வாதம் உங்களிடத்துல அங்கே நிலைத்து நிற்கும். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனாலதான் இங்க லீதியால் சொல்றார், நான் கர்த்தரிடத்துல விசுவாசமா இருக்கிறேன், என்னுடைய வீட்டுல வந்து தங்குங்க. ஏன்னா நீ ஒரு தேவ பிள்ளைகள், ஒரு தேவனுடைய விசுவாசிகள் வீட்டுல தங்கும் பொழுது அந்த இடத்துல இன்னும் பெரிய ஆசீர்வாதம் வரும். அங்கே இந்த காரியத்தை பவுலுடைய வீட்டுல, பவுல் இந்த ஸ்திரீயுடைய வீட்டுல பெற்றதை பார்க்கிறோம். அதே போல எலிசா வீட்டுல இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா டீகாபி வச்சு கொடுக்கறக்கே யோசிப்பாங்க. இன்னைக்கு அப்படித்தான் காலம் போயிட்டு இருக்குது. ஒரு சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், அங்க போனா நமக்கு ஏதாவது ஒரு பிஸியில் இருக்கிறாங்க அல்லது வீட்டுல அங்க ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, சின்ன குழந்தைங்க தான் இருப்பாங்க, எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க.
அங்க ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, ஜெபிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கு விசுவாசிகள் வீட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் இன்றைக்கு காலம் எப்படி மாறிக்கொண்டு வருகிறது பாருங்க. அதனாலதான் இன்றைக்கு அங்கே தேவனுடைய வசனம் அநேக இடங்களுக்கு செல்ல முடியாதபடியும், அது அநேகருடைய இருதயத்தை திறக்க முடியாத அளவுக்கு அது கடினப்படுத்தி கொண்டு வருகிறது. அதனாலதான் அந்த சபைகளுக்குள்ளாகவும் தேவ பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே, அந்த குடும்ப ஜீவியத்திலே ஒரு பெரிய நன்மைகள் கிடைக்காம வியாதியோடையும் போராட்டத்தோடையும் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதை நம்ம கவனிக்க முடியும். இங்கே இந்த ஸ்திரீக்குள்ள காணப்பட்ட காரியம் தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்குள்ளும் அது காணப்பட வேண்டும். ஆமென். அது தொடர்ந்து வழக்கமாக ஜெபிக்கிற ஜெபம். முதல் காரியம் வழக்கமாய் ஜெபிக்கிற காரியம். தொடர்ந்து அந்த உபதேசத்தை கேட்டு அங்கே தேவனை வணங்கி கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்கிற காரியம். மூன்றாவது வசனத்தை குறித்தான ஒரு பெரிய ஒரு அந்த அக்கறை கொள்ளுகிறது அவளிடத்திலே இருந்தது. நான்காவது தேவனை முழுவதுமாக விசுவாசித்து அவளும் அவளுடைய வீட்டாரோடு சேர்ந்து ஞான ஸ்நானம் பெற்று தேவனை கனப்படுத்தினாள். அதைத்தான் அங்கே யோசுவா சொல்லுவான், நானும் என் வீட்டாருமோ என்றால் சேவிப்போம். அப்ப அது யோசுவா சொன்னதை இங்கே இவர்கள் செய்து முடிக்கிறார். அதைத்தான் அந்த சிறைச்சாலை அந்த அதிகாரியும் என்ன செய்தான், ஆண்டவர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் கேட்க, நீயும் உன் வீட்டாரும் விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, அப்ப வீட்டாரோடு அங்க ரட்சிப்புக்குள்ளாக வருகிறார். தொடர்ந்து நீங்க வாசிக்கிறப்போ ஐந்தாவதாக அங்கே தங்கள் வீட்டிலே தங்க சொல்லி அங்கே கேட்டு இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை, ஏன்னா தேவனுடைய மனுஷன் உங்க வீட்டுல இருக்கிறப்போ நீங்க என்ன செய்ய முடியும், தேவனை குறித்து இன்னும் அநேக காரியங்களை, வேதத்திலே ரகசியங்களை, வேதத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் வந்தாலே, ஐயா 1 மணி நேரம் ஜெபம் போதுங்க ஐயா, நாங்க வெளியே போகணுங்க ஐயா, 1/2 மணி நேரம் போதும். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறதை நான் கேட்கிறேன். விசுவாசிகள் வீட்டுக்கு போனாலே டைம் குறிச்சிடுறாங்க, பாஸ்டர் நம்மளுக்கு 1/2 மணி நேரம் ஜெபம் போதும், 1 மணி நேரம் ஜெபம் போதும், இங்க போகணும் அங்க போகணும் என்று சொல்லி. இன்றைக்கு காலங்கள் மாறிக்கொண்டு வருகிறதை நம்ம கவனிக்க வேண்டியார். ஆனால் நீங்க வேதத்துல கவனிக்கிறப்போ அவர்கள் எவ்வளவு தூரம் தேவனுக்குரிய மரியாதையை, தேவனை தேடுகிற காரியங்களிலே தேவனுக்குரிய அந்த கனத்தை மரியாதையை ஊழியக்காரர்களுக்கும், அது மட்டுமல்ல அந்த ஊழியர்களும் எப்படி இருந்தாங்க, ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக அங்கே வைராக்கியத்தோடு ஊழியம் செய்தார்கள், உண்மையோடு ஊழியம் செய்தார்கள். அது திரும்பவும் காணப்பட வேண்டும். அதுதான் எழுப்புதல். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, சபைகள்ல எழுப்புதல் வர வேண்டும், குடும்பத்தில் எழுப்புதல் வர வேண்டும், தேசத்தில் எழுப்புதல் வர வேண்டுங்க. எப்படி வரும்? இந்த காரியமெல்லாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இது இருக்கிறப்ப குடும்பத்தில் இருந்துதான் அது துவங்க வேண்டும். வெறுமன எழுப்புதல் எங்கேயும் வராது. ஒரு ஊழியக்காரன் உண்மை இல்லை என்றால் அந்த சபையில எழுப்புதல் இருக்காது. சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இப்படிப்பட்ட அந்த வழக்கமாய் ஜெபிக்கிற காரியங்கள், உண்மையாய் நடக்கிற காரியங்கள், விசுவாசத்தோடு கவனிக்க வேண்டிய காரியம், தேவன் அவர்கள் இருதயத்தை திறக்க வேண்டும். தேவன் அவர்களுக்குள்ளாக இருந்தால் மட்டும்தான் எழுப்புதல் வரும். கர்த்தர் அவள் இருதயத்தை திறக்கிறார். கர்த்தர் திறக்கிற அளவுக்கு தேவன் அவளுக்குள்ளாக கிரியை செய்கிற அளவுக்கு அவளுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி. லூக்கால வாசிக்கிறப்ப சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி. அப்ப விசுவாசம் இருக்கும் பொழுதுதான் நீங்க பாக்கியவதி ஆக முடியும். அப்போ தேவன் உங்கள் இருதயத்தை திறக்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள இந்த காரியங்கள் காணப்பட வேண்டும், இந்த குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். தேவனை வணங்குவதும், வழக்கமாய் ஜெபிக்கிற காரியங்கள், சொல்லிய வசனங்களை கவனித்து கேட்டுகிற காரியங்கள், அதே இடத்துல மறந்து போகிடுகிற அப்படிப்பட்ட மறதியுள்ள ஜீவியம் அல்ல. விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கிற காரியம், குடும்பத்தோடு ஞானஸ்நானம் பெற்று குடும்பத்தோடு ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிற காரியங்கள். இங்கே வீட்டிலே தேவன் தங்கி இருக்க வேண்டும். ஊழியக்காரர்களும் அங்கே அவர்களுக்குரிய கனத்தை மரியாதையை கொடுக்கணும். இப்படி எந்த குடும்பத்திலே நடக்குதோ அந்த குடும்பத்துல நிச்சயமாய் தேவனுடைய ரட்சிப்பும், தேவனுடைய அந்த உன்னதமான ஊழியர்களுடைய அங்கே
அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஜெபமும் தேவனிடத்திலிருந்து வருகிற எல்லா நன்மைகளும் தங்கும். அது நம்முடைய குடும்பத்திலும் நம்ம ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் இந்த காரியம் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான வேளையிலே ஆண்டவரே, பவுலுடைய ஜீவியத்திலே மக்கதோனியா பட்டணத்திலே பிலிப்பு என்கிற அந்த பட்டணத்திலே லீதியாளை குறித்து, லீதியாளிடத்திலே காணப்பட்ட அந்த நல்ல குணங்களை, லீதியாளிடத்திலே காணப்பட்ட அந்த வழக்கமான ஜெபத்தை, அந்த விசுவாசத்தை, அந்த வார்த்தையை குறித்தான அந்த கணத்தை கவனித்து கேட்கிற அந்த ஆண்டவரே, அந்த கிருபை, அந்த இரக்கத்தை, எல்லாவற்றையும் விட நீர் லீதியாளுடைய இருதயத்தை திறக்கும்படியாய் நீர் கிருபை கொடுக்கிறீரப்பா. இன்றைக்கும் எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை, எங்களுடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும், எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும், எங்கள் செவிகள் திறக்கப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்டதான நன்மைகளை தாரும், அப்படிப்பட்டதான கிருபையை தாரும். அது மட்டுமல்ல, நாங்கள் குடும்பமாக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய், குடும்பமாய் ஜெபிக்கிறவர்களாய், குடும்பத்தோடு நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபையை தாரும். ஆண்டவர் தாமே இன்னைக்கு சூனேமியாளுக்குள்ளாக அப்படிப்பட்ட காரியங்களை காண்போம் அப்பா. அந்த ஊழியக்காரனை ஒரு பரிசுத்தம் உள்ள மனுஷன், அந்த மனுஷனுக்கு செய்ய வேண்டிய எல்லா அந்த உபசரிப்புகளை அவள் செய்தாளப்பா. அதே காரியத்தை இங்க லீதியாலும் செய்கிறாள் ஆண்டவரே. நாங்களும் அப்படிப்பட்டதான ஒரு கணத்தை, மரியாதையை உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவரே, உம்முடைய தேவதாசர்களுக்கும் கொடுக்க, வருகிறவர்களும் பரிசுத்தத்தோடு உண்மையோடு ஆண்டவரே பிரியமாய் நடந்து கொள்ள, வார்த்தைகளை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் போதிக்க, நாங்களும் அதை கவனத்தோடு கேட்க எங்கள் ஒவ்வொரு மேல் இரக்கம் பாரு. நீ கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் தாமே திறந்தரும், ஒவ்வொருடைய செவிகளை திறந்தரும், கண்களை திறந்தரும். தேவ இரக்கம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ தயவும் உங்களோடு கூட இருப்பதா. ஆமென். பிரைஸ் டு காட். God bless you. Thank you, Jesus. Thank you, Jesus. ஸ்தோத்திரம்.